வணக்கம். பரபரப்பு மீடியா செய்திகளுக்காக நான் நிரோஷன். டெஹ்ரானில் ஹமாஸ் தலைவர் இஸ்மாயில் ஹனியே மற்றும் இஸ்ரேலிய தாக்குதலில் ஹெஸ்பொல்லாவின் மூத்த தளபதி ஃபுவாட் ஷுக்ர் படுகொலை செய்யப்பட்டதை தொடர்ந்து ஒருபுறம் ஈரானுக்கும் அதன் ஆதரவு இயக்கங்களுக்கும் மறுபுறம் இஸ்ரேலுக்கும் இடையே அதிகரித்து வரும் பதட்டங்களுக்கு மத்தியில் அமெரிக்கா மத்திய கிழக்கில் படைகளை திரட்டியுள்ளது. மத்திய கிழக்கில் உள்ள அமெரிக்க படைகள் போர் தயார் நிலையை அதிகரிக்கவும் ஈரான் அல்லது அதது ஆதரவு இயக்கத்தினரின் அச்சுறுத்தல்களில் இருந்து தங்கள் படைகள் மற்றும் நட்பு நாடுகளை பாதுகாக்கவும் தேவையான நடவடிக்கைகளை எடுத்து வருவதாக ஒரு அமெரிக்க இராணுவ அதிகாரியை மேற்கோள் காட்டி நியூயார்க் டைம்ஸ் தகவல் வெளியிட்டுள்ளது. வாஷிங்டன் போஸ்ட் அமெரிக்க 12 போர்க்கப்பல்களை மத்திய கிழக்கின் பல்வேறு பகுதிகளில் நிலைநிறுத்தியுள்ளது என்ற தகவலை வெளியிட்டுள்ளது. அது பற்றி பரபரப்பு மீடியா யூடியூப் சேனலில் நாம் நேற்றே காணொலியொன்றை வெளியிட்டிருந்தோம். இதில் விமானம் தாங்கி போர்க்கப்பலான USS தியோடோர் ரூஸ்வெல்ட், அதனுடன் வரும் போர்க்கப்பல்கள் மற்றும் வாஸ்ப் தாக்குதல் தயார் குரூப் 3 கப்பல் குழு மற்றும் 4000க்கும் மேற்பட்ட கடற்படையினர் மற்றும் மரைன் படையினர் உள்ளனர் என்றும் குறிப்பிட்டிருந்தோம். அமெரிக்க இராணுவ வல்லுநர்கள் வாஷிங்டனால் எடுக்கப்பட்டு இஸ்ரேலை நோக்கி ஈரானிய தாக்குதல்கள் தீவிரமடைவதை தடுக்கும், அத்துடன் விஷயங்களை கட்டுப்பாட்டை மீறுவதை தடுக்கும் என்றும் கணிப்பிட்டுள்ளனர். ஹட்சன் இன்ஸ்டிடியூட்டில் உள்ள அரசியல் இராணுவ பகுப்பாய்வு மையத்தின் இயக்குநரான அமெரிக்க நிபுணர் ரிச்சர்ட் வெய்ஸ் ஸ்கை நியூஸ் அரேபியாவுக்கு அளித்த பிரத்யேக பேட்டியில் அமெரிக்க இராணுவ வியூகம் மத்திய கிழக்கு பிராந்தியத்தில் அமெரிக்க நலன்களை பாதுகாத்து எதிர்பார்க்கப்படும் ஈரானிய தாக்குதலை எதிர்கொள்ளும் அளவுக்கு போதிய இராணுவ பலத்தை கொண்டுள்ளது என்று தான் நம்புவதாக கூறினார். அமெரிக்க ஜனாதிபதி ஜோ பைடனுக்கும் இஸ்ரேலிய பிரதமர் பெஞ்சமின் நேதன்யாகுவுக்கும் இடையிலான அழைப்பின்படி ஈரான் சில நாட்களில் இஸ்ரேலை தாக்கும் என்று அமெரிக்க ஜனாதிபதி ஜோ பைடன் நிர்வாகம் உறுதியாக நம்புகிறது என்றும் வெய்ட்ஸ் நம்புகிறார். அமெரிக்க ஊடகம் ஆக்சியோஸ் வெளியிட்ட தகவலின்படி ஈரானிய தாக்குதல் மட்டுமல்ல, ஈரானில் முகவர்களான ஹமாஸ், ஹெஸ்பொல்லா மற்றும் ஹவுதிகள் உட்பட ஈரானின் அனைத்து அச்சுறுத்தல்களுக்கும் எதிராக இஸ்ரேலிய பாதுகாப்புக்கான தனது உறுதிப்பாட்டை பைடன் உறுதிப்படுத்தினார். அதன் அர்த்தம் ஈரானிய தாக்குதல் மட்டுமின்றி ஒரு கூட்டு தாக்குதலை அமெரிக்கா எதிர்பார்க்கிறது. பாலிஸ்டிக் ஏவுகணை மற்றும் ஆளற்ற விமான தாக்குதல்களுக்கு எதிராக இஸ்ரேலுக்கான ஆதரவையும் பைடன் விவாதித்தார். புதிய தற்காப்பு அமெரிக்க இராணுவ படைகளை நிலைநிறுத்துவது உட்பட பிராந்தியத்தில் பாதுகாப்பை அதிகரிக்க வேண்டியதன் அவசியத்தை தெரிவித்தார். அதே நேரத்தில் வாஷிங்டன் ஈரானுக்கு தமது வியூகத்தை வெளிப்படையாக காட்டி இஸ்ரேலுக்கு எப்படியான பாதுகாப்பு கொடுக்கப்பட முடியும் என்று காட்ட முயற்சிக்கிறது, அல்லது குறைந்தபட்சம் மற்றும் ஒரு பெரிய ஈரானிய தாக்குதலுக்கு எதிராக இஸ்ரேல் தன்னை தற்காத்துக் கொள்ள அமெரிக்கா உறுதியாக உதவும் என்று காட்ட விரும்புகிறது. சர்வதேச விவகாரங்களில் நிபுணத்துவம் பெற்ற அமெரிக்க ஆராய்ச்சியாளர் இரினா சுகர்மன் மத்திய கிழக்கில் அமெரிக்க போர் தயார் நிலை ஈரான் மற்றும் ஆதரவு குழுக்களின் இஸ்ரேலிய தாக்குதலுக்கு பதிலடி கொடுக்கும் நேரடியான கட்டமைப்புக்குள் வருகிறது. ஆனால் அது மட்டுமல்ல, ஈரானிய குழு இராணுவ நடவடிக்கை அப்பகுதியில் உள்ள அமெரிக்க இராணுவ தளங்கள் மீதான நேரடி அல்லது மறைமுக தாக்குதல்களாக இருந்தால் அதற்கு பதிலடி கொடுக்கும் விதத்திலும் அமெரிக்க இராணுவ தயார் நிலை உள்ளது என்று சுட்டிக்காட்டினார். உதாரணமாக, மத்திய கிழக்கில் உள்ள அமெரிக்க இராணுவ தளங்களுக்கு எதிராக ஈரானிய ஆளற்ற விமான தாக்குதல் திட்டமிடப்பட்டதாக வதந்திகள் உள்ளன. ஏப்ரலில் ஈரான் நடத்திய தாக்குதல் முதன்முறையாக இம்முறையும் பின்பற்றினால் அது மிகச் சுலபமாக தடுக்கப்படும் என்றும் அவர் கூறினார். அதனால் ஈரான் இம்முறை தமது தாக்குதல் பாணியை மாற்றிக்கொள்ள அதிக வாய்ப்பு உள்ளதாகவும் அவர் கூறினார். ஈரானிய ஆதரவு ஹவுதிகள் வர்த்தக கப்பல் போக்குவரத்துகளை கடந்த பல மாதங்களாக குறிவைக்கின்றன. அதனால் ஈரானிய குழுக்கள் வர்த்தக விமானங்களை குறிவைக்கலாம் என்ற தொலைநோக்கு சிந்தனையை கூட அமெரிக்கர்கள் அலட்சியப்படுத்தவில்லை. அதன் ஒரு பகுதியாக மத்திய கிழக்கின் சில பகுதிகளில் வர்த்தக விமான போக்குவரத்தை குறிவைப்பதை தடுக்க வான்வழியை மூடுவது என்ற சாத்தியக்கூறுகளும் உள்ளன என்றார் அவர். மத்திய சாத்தியமான காட்சிகளில் இஸ்ரேலுக்குள் ஹவுதிகளின் நீண்ட தூர தாக்குதல்களும் அடங்கும் என்று அமெரிக்க ஆராய்ச்சியாளர் நம்புகிறார். இது இஸ்ரேலிய துறைமுகங்கள் அல்லது அருகிலுள்ள கடற்படை தளங்கள் மற்றும் வர்த்தக கப்பல்கள் போன்ற சர்வதேச ஆர்வமுள்ள மற்ற சொத்துக்களுக்கு தீங்கு விளைவிக்கும் வாய்ப்பை வழங்குகிறது. இந்த அச்சுறுத்தல்களின் சாத்தியத்தில் தடுப்பு திறன்களை அதிகரிப்பது ஒரு நியாயமான படியாகும். பாதுகாப்பை பராமரிப்பதில் வாஷிங்டனின் தீவிரத்தை நிரூபிக்க மத்திய கிழக்கு பிராந்திய நட்பு நாடுகளோடு தளவாடங்களை ஒருங்கிணைத்து செயற்படுவதற்கான சாத்தியங்களும் ஆராயப்படுகின்றன. அதாவது ஈரானிய ஏவுகணைகள் மற்றும் ஆளற்ற விமானங்கள் அரபு நட்பு நாடுகளின் வான்பகுதிகளை கடக்க முயன்றால் அந்தந்த நாடுகளே அவற்றை சுட்டு வீழ்த்தும் பொறிமுறை. கடந்த ஏப்ரலில் நடந்த ஈரானிய தாக்குதல் முயற்சியின் போது ஜோர்டான் அதை செய்தது.
சவுதி அரேபியா உட்பட வேறு எந்த அரபு நாடும் அதை செய்யவில்லை. ஏவுகணை நகர்வு பற்றிய உளவு தகவல்களை மட்டுமே அவர்கள் அமெரிக்காவுக்கு கொடுத்தார்கள். ஈரானும் அதன் ஆதரவு இயக்கங்களும் இஸ்ரேலை ஒரு முழுமையான போர் வடிவத்திற்குள் இழுக்க முயற்சி செய்யலாம். அதற்கு பதிலடி கொடுக்க அமெரிக்க ஒப்புதல் தேவைப்படும். அது இஸ்ரேலுக்கு கிடைக்கும் என்பதில் சந்தேகம் இல்லை. ஆனால் அதற்கு அமெரிக்க போர் விமானங்கள் மற்றும் பிற இராணுவ தயார் நிலையை பராமரிக்க வேண்டும். இன்றுள்ள அரசியல், புவியியல் மற்றும் பொருளாதார சூழ்நிலையில் ஈரான் அப்படி ஒரு முழுமையான போர் வடிவத்துக்கு போவது சந்தேகமே என்ற போதிலும் அதற்கும் அமெரிக்கா தயாராக இருக்க வேண்டியது அவசியம். மற்றொரு சாத்தியத்தில் டெல் அவீவ் எளிதில் தாக்க முடியாத பகுதிகள் மற்றும் சுற்றுப்புறங்களில் இருந்து இஸ்ரேலுக்கு தீங்கு விளைவிக்க ஈரான் முயற்சி செய்யலாம். முக்கியமாக அந்த பகுதிகளை அதன் சில ஆதரவு இயக்கங்களின் புகலிடமாக பயன்படுத்தலாம். அதற்கு ஒரு நல்ல உதாரணம் சிரியா மற்றும் ஈராக். அங்குள்ள ஈரானிய ஆதரவு இயக்கங்களின் தளங்கள் மீது தாக்குதல் நடத்துவதில் அமெரிக்காவுக்கு சங்கடம் ஏதும் கிடையாது. காரணம், அங்கெல்லாம் கடந்த காலங்களில் அமெரிக்கா பல தடவைகள் விமான தாக்குதல்களை நடத்தியுள்ளது. அப்படி ஒரு சாத்தியத்திற்காக அமெரிக்க விமானப்படையின் F-15 மற்றும் F-35 விமான யூனிட்கள் மேலதிகமாக ஐரோப்பாவிலிருந்து மத்திய கிழக்குக்கு அமெரிக்க தளங்களுக்கு நகர்த்தப்படலாம். மத்திய கிழக்கு தரை தாக்குதல்களுக்கு அதிகம் உகந்த விமான ரகங்கள் அவை. மொத்தத்தில் ஈரானிய மற்றும் குழு தாக்குதல்களை திறமையாக எதிர்கொள்ள அமெரிக்கா சில ஏற்பாடுகளை செய்துவிட்டது. மற்ற தயார்படுத்தல்களில் ஈடுபட தொடங்குவார்கள் என்று எதிர்பார்க்கலாம்.